Hi viewers, welcome to Sisa Tamil. Today என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Barbeque Nation ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி ஸ்மோக் பார்பிக்யூ பத்தி நான் ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேளச்சேரியில கிராண்ட் மால்ல இருக்க Barbeque Nation போனேன். நான் வந்து டியூஸ்டே டைம்ல போனனால ரொம்ப ரஷ் இல்ல. 4 to 5 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரஷ் இல்ல. ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி அந்த ஐப்பூரி எடுத்துன்னு வந்து வச்சாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ஸ்டார்டர்ஸில் வெஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பன்னீர், மஷ்ரூம், பைனாப்பிள், ப்ரொக்கோலி எல்லாமே இருந்தது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் பன்னீர் ஸ்டார்ட் பண்ணேன். பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. மஷ்ரூமும் நல்லா இருந்தது. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவோட அந்த மைனீஸ் சேர்த்து எதுவும் தருவாங்க, ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் தருவாங்க. அதுவும் நல்லா இருந்தது. கார்ன் கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த வெஜ் ஸ்டார்டரில் ஒரு கட்லேட் மாதிரி வச்சாங்க, வெஜ் கட்லேட். அது எனக்கு பிடிக்கல. ஃபைனலாக ரிவ்யூ கேட்கும் போது வெஜ் ஸ்டார்டர் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லும் போது அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரு வந்து வெஜ் கட்லேட் வந்து கொடுத்தாங்க. அது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரான், ஃபிஷ், சிக்கன் எல்லாமே இருந்தது. அதில் ப்ரான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெஷ்ஷு. மற்ற பார்பிக்யூவோட எனக்கு இங்கே வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபிஷ்ஷு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ப்ரான் வந்து எனக்கு வந்து ஒரு 80% பிடிச்சது, 20% பிடிக்கல. கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்ததுனால எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சிக்கன் விங்ஸ் வச்சாங்க, மட்டன் வச்சாங்க. மட்டன் வந்து வேறு லெவலில் இருந்தது. எங்கேயுமே பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் போனால் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே பிடிக்காது மட்டன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் பார்பிக்யூ நேஷனில் மட்டன் அல்டிமேட்டாக இருந்தது. நான் செகண்ட் டைம் நான் வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மட்டன் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மெயின் பாயிண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டியூஸ்டே போனனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவ் கவுண்டர் இல்லை, பஃபே சிஸ்டமும் இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து பஃபே சிஸ்டம் இல்லை. ஸோ அதனால் அவங்க என்னென்னா அவங்களே வந்து ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரோம்னு சொன்னாங்க. அது என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா பஃபே சிஸ்டம் ஒன்றுனா நம்ம பார்த்து அதை எடுத்து நம்ம சில இது வந்து ஆசைப்பட்டு எடுப்போம், ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம், அது வேஸ்ட்டாக ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்துகிட்டு வரோம். அவங்க வந்து நிறைய மெனுலாம் சொன்னாங்க, இதெல்லாம் இருக்குது, பிரியாணி இருக்குது. அங்கே அந்த பஃபேயில் என்னென்ன இருக்குமோ அதை எல்லாமே அவங்க சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து பன்னீர் பட்டர் மசாலா 2 நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு கார்லிக் நான், ஒரு பட்டர் நான் வித்து பன்னீர் பட்டர் மசாலா நான் ஆர்டர் பண்ணேன். அம்மா வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் கேட்கும்போது உங்களுக்கு வேணால் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஹீட்டாக உடனே ரெடி பண்ணால் அது ஒரு டேஸ்ட் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மேபி நான் டியூஸ்டே போனாலும் நிறைய ஃபேமிலிஸ் இல்லாதனால மேபி அவங்க அந்த இது பண்ணியிருக்கலாம். நீங்கள் மேபி க்ரௌடாக இருக்க டைம் போனீங்கன்னா அது பஃபே சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அதை பற்றி. ஸோ நான் போகும்போது ஃபேமிலிஸ் இல்லாதனால ஒரு ஐ திங்க் 4 to 5 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க மேபி அந்த பஃபே சிஸ்டம் வைக்காமல் அவங்களே வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ அந்த மெத்தட் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிது, நல்லாவும் இருந்தது. அதேமாதிரி கார்லிக் நான் அண்ட் பட்டர் நான் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருந்தது. ஆனால் பிரியாணி வந்து எனக்கு பிடிக்கல. மேபி பிரியாணி வந்து எனக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. ஏன்னா பிரியாணி நம்ம நிறைய வெளியில் சாப்பிட்ருப்போம். இந்த ஹோட்டல் போனாலே எனக்கு வந்து பிரியாணி பொதுவாக பிடிக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் சரி, எந்த ஹோட்டல்லையுமே எனக்கு பிரியாணி வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு மசாலா மாதிரி போட்டு உண்மையான பிரியாணி டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கும் அதனால் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிரியாணி வந்து அந்த அளவுக்கு இல்லை, நாட் அப் டு த மார்க். பொதுவாக பெரிய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி அந்த அளவுக்கு அப் டு த மார்க் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. பட்டர் நான் திருப்பி நான் கேட்டேன், அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். சீரியஸ்லி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி டேஸ்ட் நல்லா இருந்தது. எனக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சது பார்பிக்யூ நேஷனில். ஏன்னா ஸ்மோக் ஹப்பில் எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இல்லை. நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஐஸ்கிரீம் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு. குல்ஃபி வச்சுருந்தாங்க. குல்ஃபி நிறைய வெரைட்டி சொன்னாங்க. சாக்லேட் குல்ஃபி, மலாய் குல்ஃபி, பான் குல்ஃபி, இந்த மாதிரி நிறைய குல்ஃபி, ஒரு 5-6 குல்ஃபி வகை சொன்னாங்க. நான் வந்து மலாய் குல்ஃபி ஆர்டர் பண்ணேன். என் சன்னுக்கு வந்து சாக்லேட் குல்ஃபி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அந்த மலாய் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நான் 2 சாப்பிட்டேன். மலாய் குல்ஃபியில் பார்த்திங்கன்னா வந்து குங்குமப்போடு அந்த மலாய் குல்ஃபி இருந்தது, வேறு லெவலில் இருந்தது.
சூப்பராக இருந்தது. நான் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். நான் 3 வாட்டி வேணுமா கேட்டாங்க. இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ வாட்டி வேணால் தருவாங்க இல்லையா, அதனால் என்னோடய டேபிள்லேருந்து எல்லாமே வரும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம ஒன்று ஒன்றா போய் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்னும் இந்த வாட்டி ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸு, வாட்டர்மெலன் அண்ட் பப்பாயா எடுத்துகிட்டு வந்தாங்க. வாட்டர்மெலன் அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. என் சன்னே எல்லாத்தையும் சாப்பிட்டான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃப்ரெஷ், அந்த குவாலிட்டி. திருப்பி நான் சொல்கிறேன், அந்த குவாலிட்டி பார்பிக்யூ நேஷனில் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் பார்த்திங்கன்னா வந்து குலாப் ஜாமுன், அல்வா, கேக்ஸு வந்து 2 இருந்தது. சீஸ் கேக் இருந்தது, சாக்லேட் பால், சீஸ் கேக், 2 டிஃப்ரெண்ட் கேக்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து டெசர்ட்டில் இருந்தது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் முஜிட்டோ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்தாங்க. ஒரு முஜிட்டோ வாங்கினோம், ஒரு முஜிட்டோ ஃப்ரீ உங்களுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு முஜிட்டோ வாங்கினோம், அம்மா ஒரு முஜிட்டோ குடித்தாங்க. ஸோ முஜிட்டோவும் ரொம்ப குவாலிட்டி, எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ஸ்மோக்கப் பார்பிக்யூ போயிருக்கேன். இந்த 2த்தை விட எனக்கு இங்கே வந்து எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் அவங்க வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க. குவாலிட்டினா அந்த டேஸ்ட்டு, அந்த ஃபுட்டுக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருந்தது. அந்த குவாலிட்டி, அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு. ரேட்டிங்கில் 10க்கு நான் கண்டிப்பாக ஒரு 9 கொடுப்பேன். ஏன்னா வர்த் இட். மலாய் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒன்று தருவாங்க, அது மலாய் டேஸ்ட்லேயே இருக்காது, ஏதோ ஒரு எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொடுப்பேன். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. அந்த மலாய் குல்ஃபி என்ன டேஸ்ட்டோ, நம்ம சவுகார்பேட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இங்கே இருந்தது. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா என்ன ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு அங்கே இருந்தது. ஸோ அதுமாதிரி ஒரு ஃபுட்டுக்கும் என்ன டேஸ்ட் அங்கே இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருந்தது. எனக்கு பிரியாணி மட்டும் அது பிடிக்கல. ஏன்னா அது வந்து மேபி எல்லா 5 ஸ்டார் பெரிய ஹோட்டல்லையும் பிரியாணி அப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எல்லா ஹோட்டலில் சாப்பிடும்போது பிரியாணி வந்து எங்கேயுமே நான் சாப்பிட மாட்டேன். நம்ம நார்மல் லோக்கல் கடையில் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி வந்து அங்கே எங்கேயுமே டேஸ்ட் இருக்காது. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அப்படி தான் பிரியாணி இருக்கும். ஸோ நம்ம வந்து லோக்கல் தலப்பாக்கட்டு இல்லைன்னா நம்ம அந்த லோக்கலில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பிரியாணி மாதிரி நார்மல் ரோட்டில் சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட்டு எங்கேயுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது. அது எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேபி எனக்கு அந்த பிரியாணி வந்து எங்கேயுமே நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எங்கே போனாலும் மேபி பன்னீர் பட்டர் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் மேபி எனக்கு அந்த பிரியாணி பிடிக்கல. மேபி மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் கட்லெட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே வேவாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ முஜிட்டோவும் அந்த முஜிட்டோ டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இருந்தது. பக்காவாக சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். பஃபே சிஸ்டம் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சர்வ் பண்ணிட்டாங்க. சுட சுட ஹாட்டாக நல்ல டேஸ்ட்டாக அந்த குவாலிட்டியோடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிது எனக்கு. ஆனால் இங்கே இன்னொரு ட்ராபேக் என்னென்னா பார்க்கிங்க்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு 80 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிராண்ட் மால் போகிறோம். கிராண்ட் மாலில் 1 hour 40 rupees பார்க்கிங். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி 2 hours ஆகும் நம்ம சாப்பிட முடிக்க. இதோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேரோட போனோன்னா இன்னொரு 1 hour ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா எடுக்கோன்னா கண்டிப்பாக ஒரு 120 rupees நம்ம பார்க்கிங் மட்டும் நம்ம கொடுத்துட்டு வரணும். அது வெளியில் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அந்த பார்க்கிங் மட்டும் எனக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக். அங்கே எனக்கு பார்க்கிங் ரொம்ப ட்ராபேக்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த கட்லெட், அப்புறம் வந்து அந்த பிரியாணி கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்குலாம் வந்து கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அது மற்றபடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே நான் 10க்கு 10 தான் கொடுப்பேன். எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. ப்ரான் மட்டும் எனக்கு என்னவோ கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி அது நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னவோ அது ரப்பர் மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல். மற்றவங்க மேபி எங்கள் அம்மாலாம் நல்லா தான் சாப்பிட்டாங்க. மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய வியூ எனக்கு அது ப்ரான் வந்து லைட்டாக கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்தது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் அந்த வாட்டர் மெலன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே அந்த க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா மேலே, அதோட சேர்த்து கட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணும்போது அது வேறு லெவல் ஃப்ரெஷ்னஸாகவும் இருந்தது. அது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் அந்த பார்பிக்யூ நேஷனோட ரிவ்யூ. நீங்கள் கண்டிப்பாக பார்பிக்யூ நேஷன் போய் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஃபுட்டோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கணும். உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும். 100 rupees எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. பர் பர்சன் நான் சொல்கிறேன் 100 rupees. ஏன்னா 950 என்னவோ வருது, 850 950 வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போனாலும் எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்பிக்யூ நேஷன் நீங்கள் போகலாம். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த குவாலிட்டி வைஸ் வேறு லெவல். ஏன்னா நான் அப்சல்யூட் பார்பிக்யூ போயிருக்கேன், ஸ்மோக் அப்பும் போயிருக்கேன். ஆனால் பார்பிக்யூ நேஷன் ரொம்ப பிடிச்சிது. ஈவன் தோ பஃபே சிஸ்டம் இல்லைனாலும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான். அந்த பஃபே சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபுட்டோட மெனுவும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரோம்.
என் ஃப்ரைட் ரைஸ் அவங்க சொல்லலை மெனுவில், பட் என் ஃப்ரைட் ரைஸ் நான் கேட்கும் போது நான் ஃப்ரைட் ரைஸ் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி தான் சொன்னாங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் வேணாம் சொல்லிவிட்டேன், எனக்கு வந்து நான் கொடுத்துருங்க நான் சொல்லிட்டேன். வேறு பஃபே சிஸ்டம் போவோம், எல்லாமே பார்ப்போம், எல்லாமே நம்ம எடுத்து வைப்போம், ஆனால் ஒன்றுமே நம்ம சாப்பிட மாட்டோம், அது வேஸ்ட்டாக தான் போகும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேபி நம்ம நிறைய க்ரௌட் இல்லாதனால மேபி அவங்க அப்படி வச்சுருக்கலாம். மேபி வீக்கெண்ட் போனால் பஃபே சிஸ்டம் இருக்கலாம். ஸோ அது நான் வீக்கெண்ட் போய் பார்க்கல, ஸோ அது தெரியல. பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கலாம். பார்பிக்யூ நேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.